எதமா போட்டுத்தாலும் பச்சை மல்ல ஜாமி ஒண்ணு உச்சி மல்ல எருதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடத்தாலும் பொண்ண சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க நிறைய இல்ல. சொல்லி குத்தமுள்ள கூட்டமுங்க நிறைய முள்ளு பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன். எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் நீங்க எடுங்க கொஞ்சம் மேலும் கொஞ்சம் எதமா போடுத்தாலும். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இதுல எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. டீ கிடைக்கா அது மிஸ்டர் மிஸ்டர் டாஸ்மார்க் புகழ் பேசக்கூடாது. அந்த சாமிக்கு எனக்கும் சரியான சண்டை இருக்கு. ஏன்னா பிள்ளை ஊட்டிக்காரன் மாதிரி தெரியுது, ஓடிது. அண்ணே அப்பனா டபுள்யூ மேட்ச் நடக்க போதா இங்க? இந்த மைசெட்டை கொஞ்சம் தள்ளி வைனே. தூக்கி அதில் அடிக்கும் போது பிசுறு தறிக்கி நீ தான் போயிரு. ஓடியே போயிடுறேண்ணே. இவன் மயனை கூப்பிட்டு பால்வாடிக்கு போ. அண்ணே என்னண்ணே இது மூஞ்சி எல்லாம் கோலம் அலங்கோலமா வந்திருக்கேன்னு? என்னண்ணே வீட்டில் படுத்து கிடந்தேன். மேலே பரனில் இருந்த கோழி கழிஞ்சிருச்சு. கோழிக்கு வெள்ளை கழிச்சு பொத்திக்கிட்டு போ. இது ஒரு கேள்வியா மயிருமேனே? மச்சான் மச்சான் டே மச்சான். மச்சான் என் தங்கச்சி புவனேஸ்வரி எப்படி இருக்கு? அதுக்கு என்ன மச்சான், அதுக்கு எந்த குறைச்சல் இல்லை. இல்லை மச்சான், என் தங்கச்சி முழுகாம இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மச்சான்? என்ன மச்சான்? அதான் பிறந்துச்சு மச்சான். பிறந்தவனே டாக்டரே மிரண்டு என்ன மச்சான் சொல்றிய? இது குழந்தையா கீரி பிள்ளையான்னு அமெரிக்காவுக்கு ஐஸ்பட்டியில் அனுப்பி விட்டுருக்காங்க ஆராய்ச்சிக்கு. என்ன மச்சான் என்ன மச்சான் கண் கலக்குறீங்களே, சொல்லுங்க மச்சான். சின்ன உசுரை காப்பாத்திட்டே உன் தங்கச்சியை காப்பாற்றலாம். அப்போ என் தங்கச்சி தங்கச்சி பூவா புவனேஸ்வரிக்கு என்ன மச்சான் ஆச்சு? டெத் ஆயிடுச்சு. என் தங்கச்சி செத்து போச்சா? என் தங்கச்சியை எரிச்சியலாம் புதைச்சியலாம் மச்சான். ஆட்டு தடத்திலே போச்சுட்டேன். போடா, ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. அதுக்கு உள்ள வந்தாலும் நக்கனாப்பெல்லாம் இருக்கும். இப்ப என் மருமை ஹலோ ஹலோ இப்பதான் மைசூர் கட்ட கனகத்தில் பாட்டும் பாடும் வந்தாரே ஒரு கப்பலிங்க மண்டை. இந்த ஆளு சாமியாரா இல்லை தூர்கட்டை உடைக்கிறவனாதா? அண்ணே சாமியார் தானே. சிமுண்டு மூட இந்த தண்டி இருக்கு என்ன? சரி சரி, அது சொந்த குண்டி. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. ஆமாண்ணே. முத நாடக உலகத்தில் பேராண்டி மேடையில் இப்படித்தானே நிற்கணும், இப்படித்தானே நாரதத்தை பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன். அவர் செத்து போயிட்டாருண்ணே. செத்து போயிட்டாருண்ணே. உனக்கு செய்யான்னு சொல்லலையா? எனக்கு ஏதும் சொல்லி விட்டாங்க. சொல்ல வந்த ஆள் ஏன் நான் நினச்சி பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க குடும்பத்தோட ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுட்டு கிடந்தாங்க. எங்கள் தாத்தா வரிச்சூர் பழனியப்பே ரம்மு இல்லாமல் சாப்பிட மாட்டாவே. ஃபீல் பண்ணி என்ன ஆகுறது? புதுக்கோட்டை முத்தப்பான நான் பார்த்து தாண்டா இப்படிலாம் கற்றுக்கிட்டேன் சமாளிப்பு திறமைய. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. முத்தப்பா செத்து போயிட்டாரு. ஐயோ, ஒரு நாளைக்கு 7 கோட்டு சாப்பிடுமே. இது போச்சாண்ணே? ஆமாண்ணே. மதுரை அருகாமல் ராஜா கூறு திரைப்பட நடிகர் புரட்டா சூரியண்ணே இருக்கார்ல, அவருடைய மாமா தான் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அவரும் செத்து போயிட்டாருங்க. ஐயோ, ஃபில்டர் இல்லாம பவுடர் போட மாட்டாரு, செத்து போயிட்டாரு. வேற யார சொல்லுவோம்? அள்ளி நகரம் ஆதிநாராயணன் அவரும் போயே போயிட்டாருண்ணே. ஏன்டா அந்த ஊருக்கு நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? செத்தவங்க பேர அவ்வளவு பெரிய ஆட்களை சந்தித்து வந்தவன். ஆனால் இன்றைய தலைமுறையில இப்ப வந்து செந்தில்குமார் அருமையான முறையில் பாடுறார். வாழ்த்துக்கள், பேர் வாங்கு. பட் ஒன் திங், உன் சொல்லி சரியில்லை. என்ன
என்னை வரும்போது அந்த ஆள் மிதிச்சுட்டு வந்துட்டாப்புல. நானாவது வரல, மருதமணியை மிதிச்சிருக்காப்புல. அவன் காலை காணாமட்டு காரியா வெட்டி போயிருக்கான். இது எதுல போய் முடிய போதோ, டீசல் எனக்கே தெரியாது, பெட்ரோல் எனக்கு தெரியாது. வாங்க சாமி. காவலரே வேஷமிட்டால் கல்வரிலும் வேக்குருவி கண் முன்னே தோன்றியது தோன்றட்டுமே. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேக்குருவி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வரை கைவிறங்கு போட்டு விட்ட பூட்டி விட்டது ஆட்டி விட்டு ஓட்டி விட்டோடோ. அவ்வளவுதான் பாட்டு. நான் என்ன பாட்டு பண்ணாலும் சரியா தானே பாட்டை கெடுத்து எழுதி வச்சு முடிட்டேன். ஆமா, நீ பாடி பெரிய சூப்பர் சிங்கர். ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகள வளரீங்க. சூப்பர். என்ன பாடி பெரிய முத்துச்சிருப்பி. சரி வாங்க. யார்கிட்ட வர? எங்க வேணாலும் வாங்க. சரி, அப்போ 300 ரூபா விடு. 300 ரூபா தான் வந்துருக்கீங்களா? வாங்கிட்டு வர போறேன். நீ என்ன வாங்கிட்டு வர சொல்ற? என்ன வாங்குறியா நீங்க? நீ சாமியாரா இல்லை என்னை கேவலப்படுத்துறியா? இல்ல நீங்க என்ன வாங்குவீங்கன்னு. உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? பெரியாருக்கு வழி சொல்லு. புதுக்கோட்டைக்கு வழி சொல்லு. தெரியும், ஒரே தார் ரோடு. இதே ஒரே தார் ரோடு தான். உனக்கு நேரம் செல்ல. உனக்கு கரகம் தெரியல. என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்குன்னு கேட்கிறேன். கடல் எண்ணெய் 100 எவ்வளோ? நல்லெண்ணெய் 200 எவ்வளோ? 22 ரூபா. 44 ரூபா. திமுரு மதுரா. உனக்கு என்ன பெரிய சண்டியர் மதுவா? உரிம்பி அல்ல போகுது. செவிலு தெரிய அறைய போறேன். நீ பேசாம என்ன பேசுவேன், நான் ஒண்ணுக்கு வரைக்கும். அவருக்கு பதிலாக நீங்க ஒண்ணுக்கு இருக்குமே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கிளம்பி ஓடுகிறாள் தாய் கலைவாணி. இனிமே படிச்சுக்கிட்டு இருக்கா கயக்கிரிவர் அப்படிங்கிற ஆசானிடம். நம்மளாம் கிள்ளுக்கிற. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து இப்படி சண்டியர் வேஷம் போறீங்க என்ன? நீங்க கிள்ளிக்கரியா இருக்கலாம். அகத்தி சண்டியர் வேஷம் போறீங்க என்ன காரணம்? சண்டியரா இருக்க கூடாதுங்க தம்பி. சண்டி ஏறுதாங்க. சண்டியரா இருக்க கூடாது. ஒரு ஏர் போகும்போது பின்னாடி வரக்கூடிய மற்ற ஏரும் நல்ல ஏற போகணும். சண்டியரை மாறிச்சுன்னு வச்சுங்க, உழவு சரியில்லாம போகும். இப்ப நான் ஒன்னும் உழவு ஓட்டல. இல்ல நீங்க சரியா போங்க. மழையே வேயல, நான் எங்கேயா உழவு ஓட்டணும்? மழை பெஞ்சாலும் பெய்யலாட்டியும் உழவு ஓட்டணும். மழை பெய்வதும் பிள்ளை வருவதும் மகாதேவனுக்கே தெரியாதா? ஆமா, மகப்பேரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுங்க. மகப்பேரு பிள்ளை பேரு கிடையாது. உன் கூட பெரிய அக்கப்போர் மயிறு. உன்னோட பெரிய வெள்ளங்க இது. வேற போட்டோ எடுக்கிறேன். யாரா நீ பேசுற பேச்சு இதைத்தான். போட்டோ எடுக்கிறானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவிடன்ஸ் கொண்டு வரான். போட்டோ எடுத்து வைங்க. என் தம்பி தான். எனக்கு தூக்க மாத்திரை போடாம வந்துட்டேன். பூரா என் தம்பியே. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் கற்றவன் நான். சோமசுந்தரன் மொட்டாட்டி பேரு சொல்லு. ஏஐ கிடையாது, அது பேரு ராக்கம்மா. இந்திரோனோட மனைவியோட பேர் சொல்லு. அது வெளியூருக்காரங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்திராணி. இவனை யாரா தூக்க வச்சு எழுதி போட்டது? உன்னை படுக்க போட்டு தானடா சுத்தி வந்தேன். அதுக்கு ஏன்டா என்கிட்ட கேட்கிற? உன் நந்தம்பி பிரச்சனையை உன்னோட வச்சுக்க. 5 வயசுல ஏன்னா அப்படி வந்து நிக்கிறேன். இல்ல எந்த பக்கம் போகன்னு தெரியாம முண்டை நிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியாம நிக்கிறானே. என்னடா அது? மொட்டை மாடியில கேப்ப காய இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கானே, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வைக்கிறான். முகரைய பார்த்தாவே முகரைக்கு தகுந்த மீசை வச்சிருக்கான் அவன். இருங்க சாமி, என்ன நீங்க போடா போடான்னு சொல்லுங்க, எட்டி அரங்க நான் போயிருவேன். பெரிய ஆளுங்க போயிட்டாயா? ஆளுக்கு தகுந்த மாதிரி மீசை வைக்கணும். 3 தடவை கணேஷ் கோயில கேஸ்ல அரசாயி உள்ள போயிருக்கேன். நல்ல கேசியா? தேசத்துக்கா பாடுபட்டு உள்ள போனது மகான். சின்ன பிள்ளை கொலுசை 2 தடவை கலாண்டு உள்ள போயிருக்கேன். பயங்கரமான ஆளுங்க எல்லா விஷயத்திலயுமே. கிளவி வச்சு இந்த மூக்குப்படியை கலாண்டு ஒரு தடவை உள்ள போயிருக்கேன். அவ்வளவு பெரிய விஷயம்லாம் அவர்கிட்ட அடங்கிருக்கு. அப்படின்னா அவரை விடுங்க, என்கிட்ட நல்ல விஷயத்தையும் நான் அவன் பேசணும். கிளவி மூக்குப்படிய கலவான்னு சொன்னா கிளவிய கற்பத்தம் சொல்ல வேண்டியதானே? அரடா அவனை முதல்ல, அரடா முதல்ல அரைஞ்சிரு. அறவே முழுசா கொடுங்க. மீசையும் முகரையும் பாரு. முகரை ஆளுக்கு தகுந்த மாதிரி மீசை வை முதல்ல.
என்ன பேர் சொல்ற அளவுக்கு இருக்க? யாரு வர? செந்தில் குமரன். செந்தில் குமரன். நான் கும்பிட்றேன் முருக கடவுள். அவரு எப்படின்னாலும் சொல்லுவேன். டேண்டிவேன், போடாண்டுவேன், வாடாண்டு. டேய் நீ போடா முதல்ல. வாடா குமரா, செந்தில் குமரா. டேய் சொல்லுவேன். சாமியார் சாமியார். சாமியாரு. சாமியார் தான். சாமியாரு. சாமியார் தானே. அதான் சாமியார்னு சொல்லியிருக்கேன். சாமியார். சாமியாரு. சாமியாருங்கிற விஷயத்தை சொன்னேன். நீங்க யார்? மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடல் போய்படுத்தான் முகுந்த சாமி, தாங்கமல புகுட்டிருத்தான் தலைவன் சாமி, ஆறுசாமி, வேலுச்சாமி, ஐயச்சாமி, பொண்ணுச்சாமி, கண்ணுச்சாமி, எத்தனை வகை சாமியை பார்த்தாலும் இந்த நல்ல சாமியை பார்க்க வந்த இந்த வெள்ளச்சாமி யாருன்னு நாங்க உங்களுக்கு சாமி காசு வாங்கணும் பொறுமை. இவன் என்ன இப்ப பேசிவிட்டேன் அவனுக்கு பொறுமை பாத்துருக்கலாம். நான் தான் பொறுமை சாமி. சரி நீங்க உங்க வெங்காயம் ஒன்னா கிளிக்க போறேன்னு நான் பாக்குறேன். வெங்காயம் கிலோ 30 ரூபா. டேய் இவரா புடிச்சிட்டு போறாரு. நான் என்ன செய்ய முடியும்? அத்தனை ஆள் பிடிச்சா நான் தான் திமுறா முடியும். என்னடா வீர இல்ல கோவப்பட்டுவேன்னு சாந்தப்படுத்துறேன். டேய் கோபப்படுற முகறது இல்லடா. இந்த முகரை கோவப்படுற முகர இல்ல. கேட்கிற கேள்விக்கு நீ மரியாதை பதில் சொல்லி ஆகணும். கையை நீட்டி பதில் பெரங்கட்டி அடிச்சு போடுவேன். பாத்தீங்களா? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சும்மா திருச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திருச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒரே அடிதான். பாத்தியா எப்படி சொல்லட்டேன்? சும்மா இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய வீரன் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். அதே ராங்க பேசுறேன். என்ன 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 தெரியாது? மண்ணால் ஆனது என்ன தெரியாது? எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியுங்க. வாங்க கசரத பாரு. டேய் டேய் அவன புடுறா. சொல்ல தெரியாது மொடனாக்கு பைய மாடு புடி மாடு. இப்போ நீங்க சொல்லுங்க. கசரத பாரு. கசட தவற வள்ளினம் வள்ளினம் ஞங்கன நமன ஞங்கன நமன மெல்லினம் வெள்ளினம் யரல வளல எரல வரல இடையினம் இடையினம். இங்கிட்டு வாங்க. அவன வர சொல்லுங்க. கசரத பாரு. நான் ஒரு ஆள் சொல்றத நான் சொல்ல மாட்டேன். டேய் எலாய் புருஷன் கேக்குறாருல சொல்லலாம். நில்லு நில்லு நில்லு. கசடத பாரு. கசகசா. டேய் ஏய் சொல்லுனே. கசட தவளை. என்ன கசட தவற கசட தவற வள்ளினம் வள்ளினம் ஞங்கன நமன யமனை நம்மன. சொல்லுங்க. என்ன இருக்கு? யமன முரண. ஞங்கன நமன. என்னடா எங்கன முழுங்கன்னு கேக்குறியா? மாத்திரையா? சரி யரல வளல எவனும் வரல. யரல வளல இடையினம் நேர் நேர் தேமாங்காய் நிலைநீர் புளிமாங்காய் நேர்நிலை குழம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணத்திற்கு சொந்தக்காரி. ஊறுகா போட்டு வச்சிருக்கீங்களா? எது? இந்த மாங்காயெல்லாம் ஊறுகா போட்டு வச்சிருக்கீங்களா? அப்ப சொன்னீங்க. ஏய் இவன் அரை வாங்கிரோடா உண்மையில. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? கேள்வி கேட்டா அசிங்கப்படுத்துங்க. நீ வா உன்கிட்ட கேள்வி வைக்கிறேன். கேட்ட கேள்விக்கான தகுந்த பலர். ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு வில்லு பாட்டு எல்லாம் பாட்டு கேட்டு அப்படியே கரைச்சு. ராதா இவன் அடி வாங்கி போறேன். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் பாரு. கேள்வி எல்லாம் அவ கேட்கிற என்ன கரைச்சு குடிக்கிறேன் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். எல்லா விஷயம் தெரியுமுங்க. அதாங்க தரப்புல இருக்கேன். ரப்பு முகரே பாரு. ஏய் வாங்க வா. ஏய் அண்ணே பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. வா நீ வா. பாருங்க பின்தங்கி முன்னோள்ள பத்தினி பத்தினி குடும்பத்துல நீங்க இருக்கீங்க இல்ல? ஆமா. குடும்பத்துல இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு இருக்கிற சாதத்துல மீதி தண்ணீரை ஊத்தி குழம்ப சுட வச்சுட்டு எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி முன்னாடி எழுபவள் பத்தினி. அப்படி முன்னாடி எழுந்து காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாசல்ல சாணம் தெளிச்சு கோலத்தை போட்டு மங்களகரமான மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே அழைப்பாள் மகாலட்சுமி. அவதான் பத்தினி என்பதற்கு சமா. ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறா பெண்மகள்? அதிகாலையில் எழுந்து வாசல்களை நன்றாக வெளுக்குமார். அப்ப நீ சொல்லிய சரி சரி சொல்லுங்க. விளக்குமாரை எடுத்து நன்றாக கையில் தட்டி அதான் சொல்றேன்டா. நன்றாக தட்டி வாசலை கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னு இதான் விஷயம். அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாரு. அவனுக்கு தெரியுது. பதில மட்டும் சொல்லுங்க. நீங்க விளக்கம்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். அதிகாலையிலே ஏன் வாசத்தளிச்சு கோலம் போடுறாங்க? அவ்வளவுதான். இரவு 12 மணிக்கு போட்டிருக்கலாம். டிராபிக் ஜாம். என்னடா கேட்டா நீ என்னடா சொல்ற? கேள்விக்கு மட்டும் நம்மள என்னடா நினைப்பாரு?
கேட்கிற கேள்வி 12 மணிக்கு டிராபிக் ஜாம். டேய் டேய் இவனை போக சொல்ற முதல்ல. 12 மணிக்கே கோலம் போடுவாங்க. இரவு 7 மணிக்கு கோலம் போடலாம். டேய் 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 ராதாகிருஷ்ணா, ஆனால் அப்போது கோலம் போட மாட்டாங்க. 5:30க்கெல்லாம் கோலங்கள் நாடகம் போட்டுருவாங்க. டேய் இவன் வம்பா. ஆனால் அதிகாலையில ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் அந்த இடத்த அதான் சொல்ல போறேன். கோலங்களில் பகை வள உண்டு. அதெல்லாம் கேட்கலடா. அவர் ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போட்டான். ஆனந்த வந்து ஏன் கோலம் போறான்னு கேட்டாரு. ஏன்டா நீ என்னென்னமோ சொல்றடா. பல வகை உண்டு, அதெல்லாம் கேட்கல. அவர் பல வகை உண்டு, எலுமிச்சம்பழம் உண்டு, இதெல்லாம் கேட்டாரு. தண்ணியை தொலைச்சு ஏன் கோலம் போடுறாங்க? சுடு தண்ணியை தெளித்து கோலம் போடலாம். தம்பி, சம்பளத்தை போட்டு விட்டு நான் போயிட்டு வர்றேன். நீ சொல்ல மாட்டேன். என்ன போங்கப்பா, உங்களுக்கு வேலை வெட்டிலாம் இல்லையா? சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். டேய் இப்ப சொல்லும் போது நீ பாரு. சொல்லாப்ல. ஆனால் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டருக்கு உடைய இதெல்லாம் சொல்ல சொல்லாயா? ஏய் கோலம் போட்டதா கொண்டுட்டு உள்ளோட போயிட்டாரா? மரியாதை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏய் வா இப்ப நீங்க கோலம் போட்டது என்ன சொல்லு. ஏன் காலையில எழுந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க அவ்வளவுதான். மதியம் டேய் டேய் நீங்க வாங்க. நம்மளுக்கு கற்றவர் இருவர் பேசும்போது நீங்க படிச்சவங்க சந்தம் போது அறிவிஞானம் பிறக்கும். சாமி அவனுக்கு தெரியல அதனால சமாளிக்கிறியா? நீ அவர் எவ்வளவு ஒரு அறிவு கூர்மையான கேள்வி. ஒரு தாய் குலங்கள் ஏன் காலையில எழுந்ததும் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னு சொல்லி எவ்வளவு ஒரு அறிவான கேள்வி கேட்கிறாரு. அதை விட்டுட்டு நீ என்னமோ பல வகை உண்டு அந்த அப்படி என் மூஞ்சில முடிக்காதா? இது நில்லு. நான் சொல்றத பார்த்தாதான் அடுத்த மடையில அவர் கேட்டோன்னு சொல்லி கொடுங்க. சாமி காலையில எழுந்த உடனே தாய் குலங்கள் ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, ஆமா நான் சொல்றேன். தண்ணி தெளிச்சு கோலம் ஏன் போடுறாங்கன்னா, கோலத்தை போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சு வரும். ஏயா இது உலக அறிவாயா? டேய் இது நியாயமாடா? நான் சொல்ல வந்தவனே என்னை தலையில அடிச்சு கெடுத்து விட்டு. அதிகாலையில ஏன் சாணம் தொளிக்கலாம்? கோலம் போடல, வீட்டுல பொம்பளே இல்ல, கேள்விக்கு மரியாதை. நீங்க 2 பேருமே தப்புனே. அவன் சொல்றான் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு முனிவர் நீங்க. ஏன் கோலம் போடுறாங்க? கோலம் போட்டு சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது பத்தியா? அவன் என்ன சொன்னான் பத்தியா? கோலத்தை போட்டு சாணியை தொலைச்சா அழிஞ்சு வருமா? தப்புனே. ஒரு சாமியார்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சுக்க நாளை பண்ண மண்டி ஓட்டு வாம பண்ணு. மண்டி போட்டு வாம பண்ணு. அதிகாலையில் நீ வம்ப அரை வாங்க போற. இப்ப சொல்லு ஐயா பதில் எதிர்பார்க்க. தூக்குத்தண்டனை இது கூட கடைசி ஆசை என்னன்னு கேப்பா. சரி பதில் சொல்லு. மருதமணி இந்த மேடையோட அந்த வார்த்தையை விட்டு நான் அரைஞ்சு வருவேன். அவன் சொல்றியா பாருங்க, எனக்கு சிம்மக்கல் போற வரைக்கும் ஒருத்துமடா. நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். உங்கள்ட்ட இருக்க பதில். மாட்டு சாணம் 1/2 கிலோ. தமிழ்நாட்டுல ராதாகிருஷ்ணன் தாண்டா. கோலப்படி அவங்க வசதிக்கு பொறுத்து 100 கிராம் வாங்கலாம். எதுக்குன்னு சாணியில போட்டு பல்லு விளக்கவா? ஆனால் இருக்கிற கடுப்பு மசாலா சாணியை ஏன் தொளிக்கிறாங்க அப்படின்னா, சாணியை எரியலாம், இன்னொருத்த மேல பட்டுரும். சூப்பர்னே.
இருங்க சொல்றேன். ஏன் சாணியை தொளிக்கிறாங்கன்னா, இப்ப சீனியை தொளிக்கலாம், எறும்பு அதிகமா வந்துடும். மொளாத்தூளை தொளிக்கலாம், கண்ணு எரிச்ச வந்துடும். சாம்ப தொளிக்கலாம், முறையா வந்துடும். ஏன் சாணியை தொளிக்கிறாங்கன்னா, கிருமி நாசினியை போக்கக்கூடிய ஒரே சக்தி மாட்டு சாணத்துக்கு உண்டு. தலைவா கிரேட், தலைவா கிரேட். கிரிகாலன் ஷோ இருந்து சொன்னாலும் நான் தலைவன் சரிவா சொன்னாயா. வாங்க, பூம்புகார் நகரம், காவிரி புகும்பட்டினம். காவிரி தாயி போய் கடல்ல புகுற இடம் காவிரி புகும்பட்டினம், பூம்புகார். பூம்புகார்ல பிறந்தவள் யாருன்னா கண்ணகி. கண்ணகியோட சிலம்பு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போனா. கோவலனை கொண்டுட்டாங்க. சிலம்பு எடுத்து மதுரைக்கு விற்கிறதுக்காண்டி விற்க போன இடத்துல கொண்டுட்டாங்க. சிலம்பை கொண்டுட்டு போனா. என் கணவன் கல்வனா அப்படின்னு போறான்டா. கேள்வி கேள்வி கிளம்பிடுவேன். பாருங்க, அந்த சபையில போய் உடைக்கும் பொழுது என் கணவன் கல்வன் இல்ல, நான் கொண்டாந்த சிலம்பை உடைக்கிறேன் அப்படின்னு சபையில உடைத்தால் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பை திருடியார் திரட்டம் அங்கே சிலம்பை உடைக்க சொன்னார்கள். பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனுடைய மனைவியோட சிலம்ப, அந்த சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது. கண்ணகி சிலம்புல இருந்து மாணிக்கங்கள் பரவுச்சு. கோப்பெருந்தேவி சிலம்புல இருந்து உடைக்கும் பொழுது அந்த சபையிலிருந்து என்ன பரல்கள் பரவியது. கோவகமாக வந்தாள் கண்ணகி. கோவத்தை தணிக்க வந்து சிலம்ப உடைத்தா. சில இடத்துக்கு வருதியா? வருதியா? பதில் வருது. உடைக்க கூடாதுன்னு அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உடைச்சிருக்குமா? உடைச்சா உடைச்ச சால்போ மாணிக்க பரல்கள் அதுல இருந்து பரவிச்சு. அதுல இருந்து மாணிக்க பரல்கள் முத்துக்கள் பரவி ஓடியது. அந்த முத்துக்கள் பரவி ஓடியது, அதானே மாணிக்கங்கள் பரவுச்சு. மாணிக்க முத்துக்கள். கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவியது. சிலம்ப உடைக்கும் போது செதறிய முத்து, புளிய முத்தா, ரம முத்தா? சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவியதுன்னு கேட்கிறேன். பூம்பாட்டு என்னது பதில்? இந்த பதில சரியா சொல்லுங்க. நீங்க போங்க. பதில் சொல்ற நிக்கிறேன். இவன் பக்கத்துல இருந்தாலும் உனக்கு பதில் வராதியா? நீங்க சொல்லுங்க பதில. உடைக்கும் பொழுது சபையில் இருந்து கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவியது. முத்து பரலதான் பரளி புதூர் இல்லடா. டேய் கேக்குற, அந்த உடைக்கப்பட்ட இடம் டைல்ஸ் போட்டிருந்தாங்களா சிமெண்ட் போட்டிருந்தாங்களா? அந்த காலத்துல நோத்தா விட்டு டைல்ஸ் எங்கன ஓட்டாங்க. சீனி வருதியா உங்களோட? புளியமத்தான் நான் கேட்டது இதை தூக்க வரிச்சில பேசிவிட்டேன். அவன் தூக்க மாத்திரை போடாத வரிச்சில பேசிவிட்டேன். நீங்க மேலோகத்திலிருந்து வந்தவர், சாந்தமான முனி. உங்க அப்பாலாம் வட்டிக்கு விட்ட காலம். வட்டிக்கு விட்டாரா? அப்பா எங்களை எல்லாம் வட்டி வட்டியா பெத்து போட்டவன். கோச்சுக்குங்க, கோச்சுக்கிறாதிய. வெப்ப முத்தா புளிய முத்தா நான் கேட்டது தப்புட்டேன். சத்திய சோதனை. எங்க அட்லே சிமுண்டா சொன்ன மாதிரி அதுல இருந்து பரவுனது முத்துக்கள் படம் தான்.
ஏன்னா பாண்டிய நாடு முத்துடைத்து முத்துக்கள் பரவியது. இப்ப நான் பதில சொல்லிடுறேன். சொல்லியாச்சு பதில. நீங்க இனிமேல் இந்த கடை பதில இல்ல, இல்ல, ஏய் நீ சொல்லவே வேணாம். பதில் 2 பேரும் சொல்லாதீடா முதல்ல. சொல்றேன். மன்னிப்பு கேட்டோம்ல அப்புறம் கோவிக்காதீங்க. சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான பதில் சொல்லுங்க. இப்ப நான் அதை முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அந்த உடைச்ச சிலம்பு ஆ, இரும்பா ஈயமா? அப்படி போடு. இரும்பா ஐயம்மாவா? இரும்புல அது என்ன அந்த காலத்துல இரும்பு இல்லை ஈயம் இல்லையோ? ஆமா சாமி, நீங்க அதை சொன்னா தானே நான் சொல்ல முடியும். சொல்லுங்க சாமி. அவன் கேட்டுதான். ஏய், போங்கடா முதல்ல. உங்களோட புராணமோ இதிகாசமோ நான் எந்த செய்தியும் கேட்கல. நான் நடைமுறைமா உங்களுக்கு சம்பந்தமான விவசாயி தானே நீங்க, விவசாயி. அப்படி சொல்லாத. இரும்பா ஐயம்மா. டேய் டேய், கேள்வியை மறந்துட்டேன், நான் கேள்வியை கேட்கல, விட்டுருங்கண்டேன். நீங்க விவசாயம் பண்றீங்கல்ல, விவசாய நிலத்துக்குள்ள தோட்டுக்குள்ள நுழைகிறது என்ன? எலி நுழையும்ல. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? எலிக்கு ஆண்டவன் சாக்கப்சர படைச்சிருக்கலாம். எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான் அப்படின்னா, வாள் வாள் ஏன் படைச்சேன்? அந்த எலி அடிபட்டு சாகிறதுக்காக படைச்சேன். ஏய், சின்ன பையன் வாங்கி வச்சிருந்த ரொட்டியை அந்த எலி தின்றுட்டு புரட்டுன்னு குசிட்டு ஓடிடும். டேய், போய் ஒரு பொந்துக்குள்ள நுழையும். அந்த சின்ன பையன் வெளியே நீட்டி இருக்க வாழை பார்த்து அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா என் ரொட்டியை தின்ற எலி தாங்கப்பா. அவங்க அப்பா வெறுவரும் அந்த மம்பட்டி எடுத்து ஒரே வெட்டா வெட்டி விடுறதுக்காகத்தான் ஆண்டவன் எலிக்கு வாழை படைச்சான் படைச்சான் படைச்சான். அதுக்கு இல்லடா. அதுக்கு இல்ல. வாழை ஏன் ஆண்டவன் எலிக்கு படைச்சான்னு நீங்க சொன்னா, சொல்லுங்க. அவன் சொன்னான்ல எலிய கொல்றதுக்குண்டு. ஆ, அந்த கொல்ற எலிய ஆ. தூக்கி போறதுக்காண்டி. அதுக்கே வாழை படைச்சான். வாழை படைச்சதே தூக்கி போறதுக்காண்டி. யாராவது காதை புடிச்சு தூக்கி போட்டாங்களா, கழுத்தை புடிச்சு தூக்கி போட்டாங்களா, பல்லை புடிச்சு தூக்கி போட்டாங்களா? இது வரைக்கும் செத்த எலிய மட்டும் அப்படி வாழை மட்டும் கொடுப்பாங்க. ஏன்றதே தெரியல. மாட்டுக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? என்னையா நீ வாழைக்காய வாரி மாதிரி அதே ஏய் சொல்லு, விவசாய சம்பந்தமான விஷயத்தை தான் கேட்கிறேன். மாட்டுக்கு வாழை படைச்சதுக்கான காரணம்? உழவுக்கு போகவில்லை என்றா ஒரு சம்சாரி தாருக்கம்பட்ட மாட்டை குத்துவேன். அப்படியும் போலேன்னா வாழை முறுக்கிட்டு பல்லுகிட்ட கடிப்பேன். மாடு கொழுவை தாண்டி அடுத்த காட்டு போயிடும். ஏலே, வாடா. மாடு எல்லா பசுமாடு உழவு போட்டு. ஆ, பசு மாட்டுக்கு வாழை. அதுக்கு இல்ல சாமி. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்னு ஆ, சொன்னா, சொல்லுங்க. கார்த்திகை மாதிரி எல்லாம் கொசு கடிக்கும். ஆ, கொசு கடிச்சுன்னா அதான் வாட்டை தப்பு தப்புன்னு அடிச்சுக்கும். நம்ம காத்தாடி போட்டு பகுமானம் படுத்துக்கிடுவோம். வாங்க. கல்வியா செல்வமா வீரமா அன்னையா, அன்னையார் தந்தையார் மூன்றும் ஒன்றில் ஏனே ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? அந்த அதான். கட்டைய குடுறா, 4 கடா குட்டிக்கு காய எடுத்துக்கிறேன். ஏன்டா நீ சாமியார் மாதிரி இல்லடா, சாத்தி வச்சது மாதிரி இருக்கு. நம்ம ஆளே 500 ரூபாய்க்கு வைக்கலாம்டா. இது எவ்வளவுக்கு தர? ஏய், இதை நான் காய அடிக்க வச்சுக்கிறேன். ஒரு குட்டிக்கு 200 தருவாங்க, இல்லை 150 தருவாங்க. நம்ம இன்னுமே காய அடிக்கிற பொழச்சுக்கிடலாம். முதல்ல மணியன் ஒன்றுக்கு அடிச்சு விடுவோம். அது அந்த சாமியை போய் கூட்டு வானேப்பா. ஏண்டி வெள்ளச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி என்ன புரியலையா, மன நோங்குது நோங்குது தாந்தா லலல. சாமி வந்துட்டார். இந்தாங்க சாமி. எந்த மேடையிலும் இனிமேல் உங்களை நான் கேள்வி கேட்க உங்க மாட்டேன். அப்பாவுக்கு அம்மாச்சி வரதம்மா? கேள்வி இனிமே கேட்க மாட்டேன். என் தங்கச்சி வள்ளி இருக்கு. வள்ளியோட நம்மால் கூப்பிடுவா. அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தரேன். இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன். இதோட சரி. உங்கள்கிட்ட 2 பேர்ட்டி எந்த கேள்வியும் இதுவே கேட்க மாட்டேன். கேள்வி கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சாமி பைத்தியம் ஆயிட்டாரியோ. உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டாரு. பைத்தியம் ஆயிட்டாரா? நல்லா தானே இருந்தாப்புல. நம்ம எத்தனை பேர் மண்டலா இருக்கோம்? 99 பேரோட 100 பேர். கண்ணே வெள்ளையம்மா, ஒரு நாளும் வராத நித்திரையும் இன்று வருகுதே, என்ன செய்வேன்
பட்ட பகலில நித்திரைய தம்பி உபத்திர மாட்டியா தம்பி போதும் போதும் எது நாடகத்தை மாத்தி விட்டான்டா கட்ட கண்ணே வா தொட்டிகள் வச்சா தோப்போர தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சீட்டு அத்தோரம் மெட்டி கட்டி பாடுதடி செல்லு வட்டு பாடு பாட்டு அது கேட்காத அதை கேட்டு கேட்டு நெஞ்சம் பார்க்காத தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சீட்டு அத்தோரம் மெட்டி கட்டி பாடுதடி செல்லு வட்டு அச்சி வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரோ அத்த மகன் சுத்தி வந்து பொட்டு வச்சதாரோ அச்சி வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரோ அத்த மகன் சுத்தி வந்து பொட்டு வச்சதாரோ ஒத்தையில நிக்கையில தொட்டது யாரடியோ தொட்ட கை சுட்டத போல விட்டது யாரடியோ ரோட்டோர ரோசாப்பூ ஆத்தோரம் தாழம்பூ எல்லாரும் கொண்டாடுவென்பு தோப்போரம் தொட்டில் கட்டி தொழுதடி செல்ல சுட்டு ஆத்தோரம் மெட்டு கட்டி பாடுதடி சில்லு வண்டு செத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிக்கிதொரு கால நத்துகளை விட்டு புட்டு பார்ப்பது நாள செத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நிக்கிதொரு கால நத்துகளை விட்டு புட்டு பார்ப்பது நாள நாத்தோடு காத்து வந்து தந்தனம் பாடுதடி முத்தாடும் நேரம் வந்து சந்தனம் பூசுதடி கடலோடு வெஞ்சங்கு காத்தோடு தெம்மாங்கு கேட்காத காதேது இங்கே தோப்போரம் தொட்டில் கட்டி தொடுதடி செல்ல சுட்டு அத்தோரம் மெட்டு கட்டி பாடுதடி செல்லு வண்டு பாடு பாட்டு அது கேட்காத அதை கேட்டு கேட்டு நெஞ்ச பார்க்காத தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டு அத்தோரம் மெட்டு கட்டி பாடுதடி செல்லு வண்டு அளித்த காரணம் என்னவோ உனக்கு தடுப்பூசி போட ஆள் வந்திருக்கா யார் அது நாரத மகரிஷி வந்திருக்கார் அத்தடி நாரத மகரிஷியா ஆச்சரியமாக மேலகவாசி பூலகத்துக்கு வந்திருக்காரா என்னடி சொல்ற மட்டும் தான் பண்றாரு பூலகத்துக்கு வந்திருக்காரா ஆமா எங்க இருக்காரு சுவாமி அழைத்து வாருங்கள் அவரா வாடகை எடுத்து வந்துருவாரு வணக்கம் சுவாமி வணக்கம் சுவாமி கரு பொருள் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து தங்கச்சி அம்மா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல வேலைதான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல வேலைதான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா திங்கள் தொட்டதோ ஒன்று வெளிதாய் கொடிகளிலே குற்றம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தாய் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா
பேசி வந்துடுறேன். வர சொல்லுங்கள் பார்ப்போம். சாமி வரவேணும் நமஸ்காரம். வருக வருக மாமுனியே, வருக வருக மாமுனியே, வருக வருக